வேத வினா போட்டு இங்கே மேலே நடைபெறும். இல்லை கீழே இருக்கிறவங்க மேலே வர முடியலன்னா கீழே உட்காருங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9, 11. இந்த ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டும் ஈசாக்கின் குமாரர்கள் ஏசா யாக்கோபு இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஒரு ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும் போது இவர்கள் ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு சம்பாஷணையை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 9ஆம் வசனத்தில் ஏசா சொல்லுகிறான், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையதே உனக்கு இருக்கட்டும் என்றார். 11 அதுக்கு சொல்றான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லி இங்கு யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஐ ஹாவ் இனஃப், எனக்கு போதுமானது உண்டு என்று இங்கு ஏசா சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேகமாக போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நம்ம படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வேலைகளை செய்கிறோம். போதுமானது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் திருப்திகரமாக பதில் சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். இல்லை, பத்தலை, இன்னும் எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் தேடுவோம், கொஞ்சம் சம்பள உயர்வுக்காக. ஏன்னா நம்ம வேலை செய்கிற சம்பளம் பத்தலை, அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகம் கிடைத்தால் நன்றாக தான் இருக்கும் என்று சொல்லி யாருமே நினைக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படலை, இன்னும் எனக்கு போதுமானது இல்லை, இன்னும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சம்பளம் இருந்தால் நல்லா இருக்கு. யாரை கேட்டாலும் அப்படி தான் இருக்குது. வாலிப பிள்ளைகளை கேட்டால் இப்போ வேலை செய்கிற இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சம்பளம் பத்தலை, தோற்றுரும். யார் கேட்டாலும் சம்பளம் பத்தலை, எதுவுமே பத்தலை, எதுவுமே பத்தலை, எதுவுமே பத்தலை, தோற்றுரும். பத்தலை பத்தலை பத்தலை, தேவையோடு கூட தான் யாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைவோடு கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் அது ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, தோற்றுரும், எனக்கு போதுமானது இருக்குது அப்படிங்கிறான் ஏசா. அல்லேலூயா, தோற்றுரும். ஐ ஹாவ் இனஃப் அப்படிங்கிறான், தோற்றுரும். அது ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பிளென்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நிறைய ரொம்பவே அதிகமாக இருக்குது. யாக்கோபு சொல்வதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஐ ஹவ் மோர் தென் இனஃப், அதாவது என் தேவைக்கு அதிகமாகவே என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவர்கள் தேவைக்கு அதிகமாக இவர்களிடத்திலே அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன, இவ்வளவு நிறைவாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீத புத்தகங்கள் 34ஆம் சங்கீதத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ என்ன செய்யாது, ஒரு நன்மையோ குறைபடாது. ஆனால் நம்ம குறைவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கிறோம், குறைவோடு கூட தான் நம்ம இருக்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு குறைவா இருந்ததா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கா 22:35. ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இது ஆதி அப்போஸ்தலர் சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே
ஏசா சொன்ன இந்த வார்த்தையின் அனுபவத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். எனக்கு போதுமானது உண்டு என்று ஏசா சொன்னான். ஹல்லேலூயா. யாக்கோபு வந்து ஏசாவை சந்திக்க பெரிய இதோடு வரான், தோன்றும் கிஃப்ட்ஸோட. பயம், எப்படியாவது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவன் வந்து தோத்துரும், அவன் என்னென்ன கொடுத்தான்னு சொல்லி அந்த நீங்கள் வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அது இப்போ வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அப்படி நிறையா தோத்திரம், கடாக்களும் கேளிக்கைகளும் இதுவும் மாடு எல்லாம் கொடுக்குறான் கிஃப்டா. அதை பார்த்துட்டு ஏசா மயங்கி, ஆஹா பரவாயில்லையே, நம்ம தம்பிக்கு நமக்கு இவ்வளோ தரானே, எப்பா எனக்கு நிறைய இருக்குப்பா, இதெல்லாம் நீனே வச்சுக்கோ அப்படிங்கிறான். இந்த காலத்தில் நம்ம அப்படி ஏதாவது சொல்லுவோமா? இருந்தால் கூட சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு தான் நம்ம வாங்கிப்போம். ஆனால் ஏசா தாராளமாக சொல்கிறான், எப்பா எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறான். தோத்துரும். அதுக்கு யாக்கோபு சொல்கிறான், எப்போ எனக்கு அளவுக்கு மிஞ்சி இருக்கப்பா, தோத்துரும், கொஞ்சம் வாங்கிக்கோ. அல்லேலூயா. தோத்துரும், எனக்கு அளவுக்கு மிஞ்சி இருக்கு, நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. ஆச்சரியமாக இருக்கு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா. வேதத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இதை நம்ம குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் முக்காவாசி 199% எல்லாம் வந்து அழுவுற கண்ணீர், அப்பா என் தேவை சந்திப்பீரே, ஆண்டவரே என் தேவை சந்தி அப்பா, என் குறைவை நிறைவாக்கும், இப்படிதான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தோத்திரம், இங்க ரெண்டு தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, எனக்கு போதுமானது உண்டு. ஹல்லேலூயா. தோத்திரம், பிரைஸ் லார்ட். இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு அதிகமாகவே இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆனா எனக்கு போதுமானது உண்டு அப்படின்னு சொன்ன இந்த ஏசா வந்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று தோத்திரம் தவி குதிச்சு வரங்களை பெற்ற ஒரு விசுவாசி இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஏசா ஒரு விசுவாசி இல்லை. இந்த ஏசாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூஸ் சாப்டர் 12:16 தோத்திரம் இந்த ஏசா பற்றி போட்டிருப்பாருங்க. எபிரேயர் 12:16. என்ன போட்டிருக்கு பாருங்க பைபிளில். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் வந்து இப்போ புதிய ஏற்பாடில் இருக்கு. எபிரேயர் 12:16. அப்போ ஒருவனும் வேசிக்கல், திருப்பி படிமாத, என்ன சீர்கட்டவன். ஏசாவை பற்றி என்ன போட்டிருக்கு? வேசிக்கல்ல, அப்புறம் சீர்கட்டவன், அப்புறம் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை துணிச்சலா விட்டு கொடுத்தவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஏசா தான் சொல்லுகிறான், எனக்கு போதுமானது